So yes guys, welcome to this part 7b. இந்த லெக்சர்ல கண்டினியூ பண்ண போறோம். பார்ட் 7a collision 2 dimension உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுல என்னென்ன ஸ்பெஷல் செனரியோஸ்ல முக்கியமான ஸ்பெஷல் செனரியோ பார்த்தோம். ரெண்டு மாசஸ் ஈக்குவலா இருக்கு, எலாஸ்டிக் collision பண்ணுது 2 dimensionல. அப்போ அதோட ஃபேட் என்ன, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சோம். இது ஒன் ஆஃப் த டிபிக்கல் கொஸ்டின் ஃபார் நீட்னு. இப்போ அதர் மாடல்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். 2Dல இருந்து எப்படிலாம் கேட்கறாங்கன்னு பார்க்க போறோங்க. சரியா, பார்க்கலாமா? ஸோ எப்படி கேட்பாங்க கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கைஸ், ஒரு ஆப்ஜெக்ட் ஏ, சரியா, இட் இஸ் டிராவலிங் வித் u1, சரியா. செகண்ட் ஆப்ஜெக்ட் ஏன் கூட வேணாம், எனக்கு ஒரு மாஸ் எம்னு வச்சுக்கிறேன். திஸ் இஸ் மாஸ் m1, திஸ் இஸ் மாஸ் m2, u2ங்கிற ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது. அப்போ என்ன ஆகும், ரெண்டுமே ஒன் டைமென்ஷன் தான் போகுது, ரெண்டுமே நேராக மோதிக்கும். u1 will be greater than u2ங்கிற ரெண்டு மோதிக்கும். அதுக்கப்புறம் மோதுறப்போ திஸ் வில் பி த collision guys. This is m1, this is m2. இது வரைக்கும் பார்க்குற வரைக்கும் கொலிஷன் ஒன் டைமென்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன நினைச்சதோ தெரியல, இடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வேற வேற டைரக்ஷன் மூவ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃப்டர் த கொலிஷன் என்ன போகுது கைஸ், ஒரு ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன் m1 இப்படி போக போகுது, m2 சம் வேற டைரக்ஷன்ல போக போகுது. இது அலாங் திஸ் லைன் ஆஃப் கொலிஷன், இதோட லைன் ஆஃப் கொலிஷன் ரெண்டு பேர் கொலிஷன் ஆகிறப்போ வாட் இஸ் த லைன் ஆஃப் கொலிஷன் கைஸ்? இந்த கொலிஷன் லைன் ஆஃப் கொலிஷன்ங்கிறது இந்த டைரக்ஷன் சொல்லலாமா, இது f1, இது நார்மல் ரியாக்ஷன். அப்போ எலாஸ்டிஸும் இதே டைரக்ஷன் தான் இருக்கு. அப்போ இது ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் லைன் ஆஃப் கொலிஷன் இப்படி சொல்லலாம். ஸோ அப்போ இந்த லைன் ஆஃப் கொலிஷன்ல இட் இஸ் கோயிங் டு மேக் an angle of ஆல்ஃபாங்கிற ஆங்கிள், இட் இஸ் கோயிங் டு மேக் an angle of பீட்டா கைஸ். அப்போ ஆஃப்டர் த கொலிஷன் வரைக்கும் பிரச்சனை இல்லை, கொலிஷனுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் some angle with the line of collision or இந்த line of collision x axis இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கிராஃப்ல இமேஜின் பண்ணீங்கன்னா this will be x axis guys. x axisல வச்சேன்னா ஹரிசாண்டலா இருக்கு, x axisல இருக்கு. அப்ப ஆல்ஃபாங்கிறது x axis or line of collision ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மாத்தி along the x axis ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பீட்டாங்கிற ஆங்கிள் x axis கூட மேக் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த நேரத்துல இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். this will be my v1, this will be v1 and this will be v2ன்னு அவங்க சம் ஆங்கிள் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க, v1 v2 கண்டுபிடிப்பாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, வாட் இஸ் ஆல்ஃபா, வாட் இஸ் பீட்டா, இதை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. இது ஒரு விஷயம். செகண்ட் வந்து எனக்கு ஆல்ஃபா பீட்டாலாம் தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் v1ஓட மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடி அப்படிம்பாங்க. v2ஓட மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிப்பாங்க. எனக்கு வெலாசிட்டி டைரக்ஷன் தேவையில்ல, வெறும் ஜஸ்ட் ஸ்பீடு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வீங்க, அப்போ என்ன பண்ணணும்னா நாம ஃபார்முலாஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் நீட் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டுட்டாங்க. ஜெஇ மெயின்ஸ்ல டிப்பிக்கலாக இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ இது ஒன்று இருக்கலே 2D கொலிஷன்ல பயங்கரமாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு மாடல், இந்த ஒரு மாடல் கைஸ். ஸோ இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி இந்த கான்செப்ட் அப்ரோச் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். சேம் திங், நத்திங் டிஃப்ரெண்ட். கொஸ்டின் உங்களுக்கு எலாஸ்டிக் டைப்பா இன்எலாஸ்டிக்கான்னு கொடுத்தா ஓகே. மோஸ்ட்லி இன்எலாஸ்டிக்ல இருந்து கேட்கறது இல்லை, எலாஸ்டிக் டைப் கொடுப்பாங்க. அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் கொலிஷனே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த மாஸ் m1 m2 u1 u2 ஸ்பீட்ல போயிட்டு கொலைட் ஆச்சு, m1 வந்து சம் ஆங்கிள் மேக் பண்ணி போயிடுச்சு, m2 சம் ஆங்கிள் மேக் பண்ணிடுச்சு, ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுப்பான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லலாம், சில சமயம் எலாஸ்டிக்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும், என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். இந்த மாதிரி செனரியோ கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், அண்ணா இந்த செனரியோ சொல்லி கொடுத்தாருன்னு. இந்த செனரியோ ஞாபகம் வந்த உடனே இந்த 3 இதில் எதை கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஆல்ஃபா பீட்டா ஆங்கிள் கேட்டாங்கன்னா நீங்க மொமெண்டம் ஃபார்முலா அப்ளை பண்ணணும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் கொலிஷன். மொமெண்டம் ஃபார்முலா இது என்ன டைப் ஆஃப் கொலிஷன் கொடுக்குறாங்கன்னு நமக்கு அவசியமே இல்லை, ஜஸ்ட் மொமெண்டம் ஃபார்முலா நான் சொல்றேன், அதை அப்ளை பண்ணா போதும். இல்ல எனக்கு வந்து ஆங்கிளே கேட்கல, ஜஸ்ட் v1ஓட மேக்னிட் v2ஓட மேக்னிட் கேட்குறாங்கன்னா அண்ட் பிளஸ் இது எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே கைனடிக் எனர்ஜி அப்ளை பண்ணிடணும். ஏன்னா எலாஸ்டிக் டைப் ஆஃப் கொலிஷன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ். நமக்கு என்ன தெரியும், கைனடிக் எனர்ஜிங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷனே தேவையில்லை. அப்போ நம்ம இந்த வெலாசிட்டிஸை மட்டும் ஈஸியா அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்ளை பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ செனரியோ இஸ் m1 u1 ஸ்பீட்ல போகுது, m2 u2 ஸ்பீட்ல போகுது, ரெண்டு கொலைட் ஆகுது. கொலைடானதுக்கு அப்புறம் m1 வந்து சம் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் மேக் பண்ணுது ஆல்ஃபான்னு, m2 வந்து பீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்போ v1 v2 இதோட ஃபைனல் வெலாசிட்டி v1ங்கிற, இதோட ஃபைனல் வெலாசிட்டி v2ங்கிற, v1 v2 கண்டுபிடிக்க சொல்லலாம், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்க சொல்லலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற அப்ரோச்சை உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். ஆங்கிள் கேட்டா மொமெண்டம் யோசிக்கணும், எந்த டைப் ஆஃப் கொலிஷன் பிரச்சனை இல்லை. இதுவே உங்களுக்கு வெலாசிட்டிஸ் மேக்னிட்யூட் மட்டும் கேட்குறாங்க, ஆங்கிள் கேட்காம கேட்குறாங்கன்னா எலாஸ்டிக் கொலிஷன்ல கைனடிக் எனர்ஜி அப்ளை பண்ணி செம முடிச்சிடலாம் கைஸ். இன்கேஸ் அதர் டைப் ஆஃப் கொலிஷன் கேட்டாங்கன்னா அப்பயும் மொமெண்டம் ஃபார்முலா மட்டும் தான் நம்ப வேண்டியது தான், வேற வழி இல்லை. சரியா? ஸோ திஸ் இஸ் த அவுட்லைன் ஆஃப் இந்த சம்மோட அப்ரோச். இப்போ இந்த சம்மா காட்டுறேன்,
சால்வ் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? எஸ் கைஸ். ஸோ திஸ் இஸ் த சம். எங்கடாது? திஸ் இஸ் த சம் கைஸ். இங்கே அவங்களே ஒரு இமேஜின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஃபார்முலான்னா இது எப்படி சம் அப்ளை பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ இதே கான்செப்ட் நம்ம படிச்சோம்ல, இதே கான்செப்ட் தான். இதை நம்ம இதை எப்படி சம்மா சால்வ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதே கொஸ்டின்ல நான் இப்போ என்ன கேட்குறேன், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடின்னு சொல்றேன். இப்போ இதே சினரியோ M1 U1 போது M2 U2 போது M1 M2 கொலைட் ஆகுது. இந்த மாதிரி V1 இருக்க போது V2 இருக்க போது ஆல்ஃபா பீட்டா ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிடுச்சு. நவ் டெல் மீ வாட் இஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு கண்டுபிடிக்க சொல்றேன். அப்படின்னா how will you approach this question guys? நான் சொன்னேன் ஆல்ஃபா பீட்டா ஆங்கிள் கேட்டா என்ன பண்ணணும், ஆல்ஃபா பீட்டா ஆங்கிள் கேட்டாங்கன்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் ஃபார்முலா போடணும். மொமெண்டம் கன்சர்வேஷன் 2D கொலிஷன் எப்படி கைஸ் படிச்சோம்? எக்ஸாக்ட்லி அலாங் த லைன் ஆஃப் கொலிஷனும் பர்பெண்டிகுலர் டு லைன் ஆஃப் கொலிஷன், இந்த ரெண்டுலயுமே momentum of the system conserved. கரெக்டா? ஸோ அப்போ என்னோட ஆப்ஜெக்ட்ஸ் வரைங்க. This will be first object M1 moving with U1. This will be the second object M2 moving with U2. ரெண்டு கொலைட் ஆகுது. கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? along இதுதான் லைன் ஆஃப் கொலிஷன். அப்போ அதுதான் லைன் ஆஃப் கொலிஷன். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் பண்ண போகுது, V1ங்கிற வெக்டர்ல போக போகுது. செகண்ட் ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் பண்ண போகுது, V2ங்கிற வெக்டர் போகுது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டும் இந்த லைன் ஆஃப் கொலிஷன் மேக் பண்ற ஆங்கிள் ஆல்ஃபா, செகண்ட் ஆப்ஜெக்டும் லைன் ஆஃப் கொலிஷன் மேக் பண்ற ஆங்கிள் பீட்டா கைஸ். எனக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸும் லைன் ஆஃப் கொலிஷன் ஒன்று தான் தெரியும். சரியா? அப்போ அலாங் த லைன் ஆஃப் கொலிஷன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். பர்பெண்டிகுலர் டு லைன் ஆஃப் கொலிஷன்னா எக்ஸாக்ட்லி கைஸ் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். அப்போ என்னோட மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் initial momentum is equal to final momentum along x axis. கன்சர்வ்டா இல்லையா கைஸ்? இஸ் கன்சர்வ்டு. ஏன்? ஏன்னா இந்த x axisங்கிறது along line of collision. அப்போ இது உண்மை. அடுத்து என்னோட initial momentum of the system is equal to final momentum of system along y axis னு சொல்றேன். இது கன்சர்வ்டா இல்லையா? எக்ஸாக்ட்லி கைஸ், இதுவும் கன்சர்வ்ட் தான். ஏன்னா இது பர்பெண்டிகுலர் டு லைன் ஆஃப் கொலிஷன் அது இருக்க போகுது. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ. இதை வச்சு மட்டும்தான் எல்லா சம் சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணு பார்ப்போம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு ஆங்கிள் கேட்டுட்டாங்கன்னாவே நீங்க மொமெண்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மொமெண்டம் ஃபார்முலா யூஸ் பண்றப்போ நான் என்ன சொல்ல போறேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கணும், அப்புறம் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கணும். ரெண்டுமே எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். லீனியர் மொமெண்டம் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் கன்சர்வ்டுன்னு போட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் லீனியர் மொமெண்டம் சிஸ்டம் அலாங் ஒய் ஆக்சிஸ் கன்சர்வ் போட்டு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுவோம். ரெண்டு ஃபார்முலாஸையும் குழப்பி ஆன்சர் எடுக்க போறோம். சரியா? சோ கைஸ் அப்போ என்ன பண்ண போறோம், நான் இப்போ என்னென்ன இதை ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் M1 U1ங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் M2 U2ங்கிற ஸ்பீட்ல போகுது. திஸ் இஸ் கொலிஷனுக்கு அப்புறம் this will be my line of collision. This will be the line of collision. அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ் the first mass V1ங்கிற ஸ்பீட்ல போகுது. It is going to make an alpha and this is my second mass. இது என்ன பண்ண போகுது, it is going to make an angle of beta. This will be V2 guys. சரியா? அப்போ நான் இப்போ சால்வ் பண்ண போறேன். சால்வ் பண்றப்போ எனக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் விஷயம் my momentum of the initial momentum of the system along x axis is equal to final momentum of the system along the x axis guys. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், along the x axis initial momentum is equal to final momentum சொன்னேன். ஏன்னா இது along the line of collision ரெண்டு சேம் தான். அப்போ initial momentum of system along the x axis பாருங்க, இந்த சிஸ்டம்ல எத்தனை மாஸ் இருக்கு, ரெண்டே மாஸ் தான் இருக்கு. அதோட வெலாசிட்டிஸ் பாருங்க, u1ங்கிற ஸ்பீட் along the x axis தான் இருக்கு. y axis இருக்கா? எதுவும் இல்ல. ஆங்கிள் எதுவுமே மேக் பண்ணல. அப்போ ஜஸ்ட் along the x axis u1 மட்டும் தான். அடுத்த செகண்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க, u2, இதுவும் along the x axis தான் இருக்கு. நமக்கு y axis எதுவும் இல்ல, ஆங்கிளும் மேக் பண்ணல. அப்ப பிரச்சனை இல்ல. அப்போ இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் சிஸ்டம் along x axis என்ன கைஸ், ஃபர்ஸ்ட் மாஸ் என்ன m1 இன்டு u1 வச்சுக்கலாமா, along x axis u1ங்கிற ஸ்பீட் இருக்கு, பிளஸ் செகண்ட் மாஸ் என்ன m2 இன்டு u2 வச்சுக்கலாமா, இதுவும் along the x axis தான் இருக்கு, which is equal to final amount of system. final amount of system பாத்தீங்கன்னா this is m1, this is m2 guys. m1 இந்த டைரக்ஷன்ல போகுது, v1ங்கிறது என்ன பண்ணுது, along the x axis இல்ல along the y axis, it is going to make an angle of some alpha. அப்ப என்ன பண்ணும், அத நாம x axis y axis பிரிக்கணும், காம்போனன்ட்ஸா மாத்தணும். இது v1 னா what is this guys, exactly alpha 0 டிகிரி கொண்டு வந்தீங்கன்னா this is v1 cos alpha. அடுத்து alpha 90 டிகிரி கொண்டு போனீங்கன்னா this will be v1 sin alpha. கரெக்ட்டா? சோ அப்போ v1 வெக்டரை along the x axis along the y axis ரெண்டு காம்போனன்ட்டா பிரிச்சிட்டேன் alpha வச்சு. now guys சேம், அப்போ என்னோட ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, m1 v1, சரி m1 m2. m1 ஓட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, v1. எனக்கு along the x axis மட்டும் தான் வேணும். அப்போ along the x axis v1 ஓட வெலாசிட்டி என்ன गाइस, எக்ஸாக்ட்லி இட் இஸ் m1 v1 cos alpha பிளஸ், அப்போ இந்த டைரக்ஷன் இப்படி இருக்க போகுது.
நெக்ஸ்ட் என்ன இருக்க போது v2 கைஸ். v2ங்கிறது m2 எந்த டைரக்ஷன்ல போகுது அதான் v2. அப்போ இது பீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. எனக்கு இது along the x-axis along the y-axis வேணும். அப்போ இந்த பீட்டாவை 0 கொண்டு போனீங்கன்னா this will be v2 cos beta. இந்த பீட்டாவை 90 டிகிரி கொண்டு ட்ரை பண்ணீங்கன்னா this will be v2 sin beta. இல்லையா? ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா m1 v1 cos alpha வந்துருச்சு. m2 இன்ட்டு along the x-axis என்ன இருக்கு cos beta. அப்போ m2 இன்ட்டு v2 cos beta guys. This is the final formula for momentum of the system along the x-axis initial is equal to final. இதுதான் ஃபார்முலா. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களோட கொஸ்டின்ஸ்ல எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கொடுப்பாங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா சம்ம போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும் ஒரு டைரக்ஷன்ல. சரியா? இதுல இந்த வெக்டரும் இதே டைரக்ஷன்ல, இந்த வெக்டர் இதே டைரக்ஷன். மொமெண்டம் இஸ் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. டைரக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்ல m1 u1 இந்த டைரக்ஷன் இருக்கு, m2 இந்த டைரக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். m1 v1 இந்த டைரக்ஷன் இருக்கு, m1 v1 cos alpha இந்த டைரக்ஷன்ல இருக்கு, v1 cos alpha இந்த டைரக்ஷன்ல இருக்கு, v2 cos beta இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். டைரக்ஷன்ல பிரச்சனை இல்ல, பிளஸ் மைனஸ் போடணுங்கிற அவசியமே இல்ல. சோ வெக்டரும் செக் பண்ணியாச்சு. அப்போ இது ஈஸியா சிம்பிளை பண்ணி வெச்சுக்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வெச்சுக்கோங்க எப்பயுமே. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நவ கைஸ் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே போடலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே போடலாமா? அந்த உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். அப்போ உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் will be initial momentum of system along y-axis is equal to final momentum of system along y-axis guys. Now initial momentum of system along y-axisங்கிறப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாஸோட வெலாசிட்டி y-axisல ஏதோ இருக்கா? x-axisல u1 மட்டும் தான் இருக்கு. எந்த ஆங்கிளும் இல்ல. y-axisல 0 guys. அப்போ m1 into 0 plus செகண்ட் மாஸ்க்கு பாருங்க, இங்கே அதே தான். u2ங்கிறது along x-axis தான் இருக்கு. எந்த ஆங்கிளும் மேக் பண்ணல. y-axisல எந்த வெலாசிட்டி இல்ல. அப்போ m2 is equal m2 into 0 guys is equal to m2 into 0 is equal to second ஃபைனல்ல m1 into காம்போனன்ட் guys v1 sin alpha இருக்கா? along this ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு ஃபைனல் வெலாசிட்டில y-axisல ஏதோ இருக்கா? இருக்கு. ஆல்ரெடி ரிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். v1ங்கிறது சம் ஆங்கிள் மேக் பண்ணுது. y-axisல v1 sin alpha இருக்கு. அப்போ v1 sin alpha guys plus செகண்ட் என்னது? செகண்ட் மாஸோட y-axisல என்ன காம்போனன்ட் இருக்கு? v2 sin beta. v2 sin beta. ஆனா ரெண்டோட டைரக்ஷன் பாருங்க. v1 sin alpha மேல பார்த்த மாதிரி இருக்கு, v2 sin beta கீழே பார்த்த மாதிரி இருக்கு. இது மைனஸ் ஜே கேப், அது பிளஸ் ஜே கேப். அப்போ எதுக்கா ஒன்னு மைனஸ் போட்டுக்கலாம், மைனஸ் ஜே கேப்கே மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ v2 sin beta, அப்போ v2 sin beta m2 v2 sin beta. m2 இன்ட்டு இந்த v2 sin beta அப்படியே மேல போச்சுன்னா மைனஸ் v2 sin beta வரும். அப்போ மைனஸ் v2 sin beta. அப்போ டைரக்ஷன் போட்டாச்சு. அப்போ this will be the final equation guys. This is the second equation. Actually இந்த 0 to 0 மொத்தமா 0 ஆயிடும். இந்த minus m2 v2 sin beta இந்த பக்கம் வச்சுனா plus m2 v2 sin beta ஆயிடும். அப்போ plus m2 v2 sin beta is equal to m1 v1 sin alpha. அப்போ this will be my second equation guys. This will be my second equation. எனக்கு first equation வந்துருச்சு, second equation வந்துருச்சு. Most of the questionsல இப்படி தான் அப்ரோச் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன் திரும்ப வேகமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, m1 m2, ரெண்டு u1 u2ங்கிற ஸ்பீட்ல இப்படி டிராவல் ஆகுது, கொலைட் ஆகுது. v1ங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்க போது, v2ங்கிற சம் இந்த டைரக்ஷன்ல இருக்க போது, v1 இஸ் மேக்கிங் ஆங்கிள் ஆஃப் ஆல்பா, v2 இஸ் மேக்கிங் ஆங்கிள் ஆஃப் பீட்டா. ஸோ அப்போ இந்த ரெண்டையுமே ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி ஃபைனல் வெலாசிட்டியோ இல்லை ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எலாஸ்டிக்கோ இன்எலாஸ்டிக்கோ எதுவோ ஜெனரலா கொலிஷன் சொல்லிட்டாங்கவே. மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் கன்சர்வ்ட் அலாங் லைன் ஆஃப் கொலிஷன், பர்பெண்டிகுலர் லைன் ஆஃப் கொலிஷன் இன் 2D. அப்போ அலாங் லைன் ஆஃப் கொலிஷன் நான் பார்க்குறப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி இருக்கு. அப்போ மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கன்சர்வ்டு சொல்றேன். PIX is equal to PFX. அப்போ PXங்கிறது along the system along the x axis இந்த momentum of initial momentum of system பார்க்கணும். அப்போ initial momentum இதுதான் before collision. இப்போ m1 into u1 plus m2 into u2 is equal to, இது ரெண்டுமே x axisல இருக்கு, அப்படியே போட்டேன். அடுத்து ஃபைனல்ல பாத்தீங்கன்னா m1 இருக்கு, v1 பாத்தீங்கன்னா சம் ஆங்கிள் மேக் பண்ணு, அதனால இந்த x axis y axis ரெண்டு காம்பனண்டா பிரிச்சிட்டேன். x axisல v1 cos alpha மட்டும் இருக்கு. அப்போ m1 into v1 velocity final velocity of the first object x axisல எது இருக்குன்னு மட்டும் பார்த்தா v1 cos alpha மட்டும் இருக்கு, அப்படியே போட்டேன். அடுத்து m2 into v2ல x axis எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்தா v2 cos beta மட்டும் இருக்கு, அப்படியே போட்டேன். அப்போ this will be the first equation guys. இதை நம்ம வேணும்னா ஆன்சர் சால்வ் பண்ணி சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம். இதுல எல்லாமே வெக்டர் படி செக் பண்ணிட்டேன். u1 வெக்டர் u2 வெக்டர் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல v1 cos alpha v2 cos beta ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தேன், இதே மாதிரி தான் momentum of the system is conserved along the y axis also. ஏன்னா இந்த y axisங்கிறது perpendicular to line of collision, அப்ப அதுவும் கன்சர்வ்ட் தான். அப்படி பார்க்கறப்போ along the y axis first mass initial velocity before collision initial momentum is equal to m1 into y axisல எந்த velocity இல்ல, அப்ப m1 into 0
m2க்கு அதே மாதிரி தான் y ஆக்சிஸ்ல எந்த வெலாசிட்டி மேல கீழே எதுவுமே இல்லை, 0. m1 into 0 m2 into 0 மொத்தமா 0 ஆயிடுச்சு இந்த சைடு இஸ் ஈக்குவல் டு m1 into y ஆக்சிஸ்ல ஏதோ இருக்கா வெலாசிட்டி v1 ஓட v1 sin alpha இருக்கு, m1 v1 sin alpha போட்டேன், மாஸ் இன்டு வெலாசிட்டி. நெக்ஸ்ட் m2 பார்த்தா m2ல என்ன இருக்கு வெலாசிட்டி, it is v2 sin beta இருக்கு. ஆனா v1 sin alpha v2 sin beta ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இது பிளஸ் j cap மைனஸ் j cap, அப்ப இதுக்கு மைனஸ் போட்டுக்கிட்டேன். அப்போ m2 into minus v2 sin beta, அப்ப இந்த டைரக்ஷன் ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. மைனஸ் m2 v2 sin beta இந்த பக்கம் தான் பிளஸ் m2 v2 sin beta, m2 v2 sin beta equal to m1 v1 sin alpha. the second equation வச்சிட்டேன் guys. சூப்பர், அவ்வளவுதான். நீங்க கொலிஷன் 2D படிச்சிட்டீங்க, கிளம்புங்க. வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புங்க. MCQ முடிஞ்சது. இதுதான் MCQ, இதுதான் கான்செப்ட். இதுல இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் MCQs கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்லைடை நீங்க தரவு பண்ண முடிஞ்சா கொலிஷன் 2 டைமென்ஷன்ல டெஃபினட்டா கேட்க போற ஒரு கொஸ்டினை நீங்க ரெடி ஆயிட்டீங்க அர்த்தம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு இம்பைப் பண்ணிக்கிட்டு MCQஸ்ல இதை ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சா வெல் அண்ட் குட். மோஸ்ட்லி இப்படி தான் கேட்பாங்க. நவ் கைஸ், இதே கொஷின்ல இது ஒரு எலாஸ்டிக் டைப் ஆஃப் கொஷின். அப்போ இதை வச்சு நீங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எப்படியா டிவைட் பண்ணும், ஆட் பண்ணும், மைனஸ் பண்ணும், எப்படியாவது பண்ணி ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் பீட்டா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். கொஸ்டினில் கொடுப்பாங்க, அப்போ அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக வந்துடும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சா போதும். இதுலேருந்து ஈஸியாக சம்ம சிம்பிளை பண்ண பேசிக் மேக்ஸ் அப்ளை பண்ணோம்னா போதும். நவ் கைஸ், இப்போ இதே கொஷின்ல எனக்கு ஆல்ஃபா பீட்டா வேணாம், ஜஸ்ட் v1 கண்டுபிடி, v2 கண்டுபிடி. இது வந்து ப்ரொவைடட் இட் இஸ் அ எலாஸ்டிக் டைப் ஆஃப் கொலிஷன். எலாஸ்டிக் டைப் ஆஃப் கொலிஷன் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் v1 ஆர் v2 ப்ரொவைடட் இட் இஸ் அன் எலாஸ்டிக் டைப் ஆஃப் கொலிஷன் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன தேவையில்ல, ஆங்கிள் தேவையில்ல. அதே சமயம் இது ஒரு எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டாங்கன்னா we know in any type of elastic collision initial kinetic energy is equal to final kinetic energy. கரெக்ட்டா? system ஓட initial kinetic energy is equal to system ஓட final kinetic energy. அப்ப kinetic energy of the system initial is equal to kinetic energy of the system final guys. அப்போ போட்டோம்னா initial kinetic energy of the system என்ன guys, half m1 u1 square plus half m2 u2 square is equal to final another half m1 v1 square plus half m2 v2 square. இதுல எனக்கு v1 cos alpha cos theta sin alpha sin beta தேவையில்லை. ஏன்னா it is a scalar quantity. kinetic energy scalar quantity, அது ஒரு எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். எந்த டைரக்ஷன்ல போகுங்க அது அவசியம் இல்லை. ஸோ எனக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், அப்படியே எனர்ஜிஸை ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல இதை போட்டு ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருங்க. சரியா? ரைட், கிளியர், பக்கா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். with this we are proceeding to solve MCQs. அப்போ இதே மாதிரி சினேரியோல உங்களுக்கு ஆங்கிள் கேட்காம v1 v2 கண்டுபிடி எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டாங்கன்னா kinetic energy கன்சர்வ்ட்னு போட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா சம முடிச்சிடலாம் guys. ஓகே, so with this we are going to directly dip into MCQ solving guys. பாப்போமா? எஸ், திஸ் இஸ் த கொஸ்டின் கைஸ். இந்த கொஸ்டினை வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, நல்லா பண்ண முடியும், செம்ம சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி சொல்றீங்களா? ஆன்சர் போட்டுடலாமா? ஸோ என்ன கேட்குறாங்க, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டாங்க. இந்த எலாஸ்டிக் கொலிஷன்ல மாஸ் 4 kg இருக்கு, 2 meters per secondல போயிட்டு இருக்கு, 1 kg ரெஸ்ட்ல இருக்கு. ரெண்டு பேரும் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் இந்த 4 kg மாஸ்ங்கிறது v1 ஸ்பீடு 1 meters per secondல ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் போயிட்டு இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. அண்ட் இந்த 1 kgங்கிறது பீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. v2ங்கிற ஸ்பீட்ல போகுது. நம்மள v2 கண்டுபிடிக்க சொல்றாங்க guys. v2 கண்டுபிடிக்க சொல்றாங்க. how will you approach this question guys? சூப்பர், டிபிக்கல் நீட் எக்ஸாம் கொஸ்டினா. எஸ் கைஸ், என்ன சொல்றாங்க, m1ங்கிறது இப்படி போகுது, m2 ரெஸ்ட்ல இருக்கு, ஆஃப்டர் கொலிஷன் சம் ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்ப இது 2D கொலிஷன் முடிவாயிருச்சு. கரெக்டா? இந்த 2D கொலிஷன்ல ஆல்பா பீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கு. ஆனா நம்ம கண்டுபிடிக்க சொன்னது என்ன, v2 மட்டும் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்ப v2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாமா? இது என்ன டைப் ஆஃப் கொலிஷன் கொடுத்துருக்காங்களா? எலாஸ்டிக் டைப் ஆஃப் கொலிஷன். அப்ப எலாஸ்டிக் டைப் ஆஃப் கொலிஷன் சொல்லிட்டாங்க, v2 மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு மொமெண்டம் தேவையா? நமக்கு கைனடிக் எனர்ஜி மட்டும் போதும். அப்ப என்னோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஃபைனல் கைஸ். அப்ப இனிஷியல் கைனடிக் சிஸ்டம் என்ன, half into m1 என்ன 4 kg into u1 square என்ன 2 square 4 plus half into m2 என்ன 1 kg. velocity 0, அப்ப 0 square 0 is equal to final guys என்னது half into m1 என்ன 4 kg into v1 என்னது 1 square plus half into m2 என்ன 1 kg into v2 square தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? சிம்பிளை பண்ணா 4 2 times ஆச்சு, 4 2 சார் 8 plus இங்க 0 ஆயிடுச்சு, மொத்தமா 0 ஆயிடுச்சு, is equal to இங்க 4 2 times ஆச்சு 1 square but 2 plus இங்க என்ன இருக்கு half into v square இருக்கு, அப்படியே 1/2 into v2 square அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன கைஸ் ஆகும்,
இந்த 2 அந்த பக்கம் வச்சுனா மைனஸ் ஆயிடும். அப்ப 6 is equal to v2 whole square by 2. 2 அந்த பக்கம் வச்சுனா 12. அப்ப என்னோட v2 square is equal to 12. என்னோட v2 is equal to root 12 meters per second guys. அப்ப என்னோட v2 is equal to root 12 meters per second. This is the correct answer for this question. The root 12 simplify பண்ணலாம். 12 எப்படி பிரிப்பீங்க? 12 எப்படி பிரிச்சு எழுதலாம்? So 4 3s are 12 எழுதலாம். இந்த 4 ஸ்கொயர் ரூட்டா வெளில எடுத்தோம்னா அப்ப ஆன்சர் will be 2 root 3 meters per second guys. 2 root 3 meters per second இந்த v2 ஓட ஆன்சர் எழுதலாம். either நீங்க root 12 meters per second சம முடிக்கலாம். root 12 meters per second சம முடிக்கலாம் or நீங்க என்ன எழுதலாம் 2 root 3 meters per second எழுதலாம். ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சம முடிங்க. The correct answer will be simple guys. எவ்வளவு நேரத்துல சம் போட்டீங்க? முடிச்சிடலாம். kinetic is equal to final போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா பேசிக் தான். சின்ன பசங்க பண்றவங்க டைரக்டா அப்ளை மட்டும் பண்ணோம்னா சம முடிச்சிடலாம். The correct answer will be root 12 meter per second guys. சரியா? இதே மாதிரி தான் நீட் 2015ல எக்ஸாக்ட்டா ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. பாப்போம். என்ன சொல்றாங்கன்னு பார்க்காம சால்வ் பண்றீங்களா? நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணி சால்வ் பண்றீங்களா? இப்போ நம்ம வேற kinetic energy வச்சு பார்த்தோம். என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம். Now on a frictionless surface a block of mass m moving at speed v collides elastically with another block of mass m which is initially at rest. என்ன சொல்றாங்க? ஒரு டேபிள் இருக்கான். அந்த டேபிள்ல ஒரு மாஸ் mங்கிறது ரெஸ்ட்ல இருந்திருக்கு. இதை இன்னொரு மாஸ் mங்கிற ஒரு மாஸ் வந்து vங்கிற ஸ்பீட்ல வந்து எலாஸ்டிக் கொலிஷன் பண்ணுது. ஒரு ஃபிரிக்ஷன்லெஸ் டேபிள் எலாஸ்டிக் டைப் ஆஃப் கொலிஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இத ரெஸ்ட்ல இருக்கிற இந்த மாஸ் இது வந்து vங்கிற ஸ்பீட்ல வந்து மோதுது. அடுத்தது ஆஃப்டர் கொலிஷன் the first block moves at an angle theta with the initial direction. சோ என்ன சொல்றாங்க? ரெண்டு பேரும் கொலைட் ஆகுறாங்க. கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இதுல ஃபர்ஸ்ட் மாஸ் இந்த m1 இருக்குல இந்த ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் மட்டும் எப்படி மூவ் பண்ண போறாங்கன்னா is going to make an angle of theta with the initial direction. initial directionனா இதுதான். இந்த initial direction. அப்ப இந்த initial direction இந்த initial directionோட தீட்டாங்கற ஆங்கிள்ல இப்போ மூவ் பண்ண போறாங்க. தீட்டாங்கற ஆங்கிள்ல இப்போ மூவ் பண்ண போறாங்க with velocity v1. சரியா? ஓகே. and has a speed v/3. ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு v/3ங்கற ஸ்பீடு போறாங்க. இனிஷியலா என்ன ஸ்பீட்ல வந்தாங்க? இனிஷியலா vங்கற ஸ்பீட்ல வந்தாங்க. இப்போ after the collision இப்போ v/3ங்கற ஸ்பீட்ல இந்த ஃபர்ஸ்ட் மாஸ் மூவ் ஆக போகுது guys. next the second block speed after the collision is the second block's speed after the collision is கேக்குறாங்க. அப்போ இந்த செகண்ட் பிளாக் வந்து எந்த ஆங்கிள்ல போச்சு நமக்கு தெரியாது, எங்க போச்சு நமக்கு தெரியாது, ஆல்பாங்கற ஆங்கிள் என்ன தெரியாது. அப்போ இந்த v2 மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க guys. ஆப்ஷன் பாருங்க 3/√2v √3/2v எல்லாமே ஜஸ்ட் மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கு. டைரக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கேட்கல. அப்போ நாம ஜஸ்ட் v2 ஓட மேக்னிட்யூட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆங்கிள் எதுவுமே அவங்க கொடுக்கல. அப்போ டைரக்டா நமக்கு v2 தேவை. எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ how will you approach this guys? v2 எனக்கு தேவை, எலாஸ்டிக் கொலிஷன். ஸ்ட்ரெயிட் அவே புரியுதா? ஏன்னா இந்த சம சொல்லி கொடுக்குறேன்னு. எஸ் கைஸ், திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இந்த மாதிரி அப்ரோச் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ உங்களை கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா டேரக்டா அப்ளை பண்ணலாமா? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல்னு அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணீங்கன்னா half into mass into v square plus half into mass into 0 square. செகண்ட் மாஸ் ரெஸ்ட்ல இருந்துச்சா is equal to என்ன வந்துச்சு? is equal to half into mass into first velocity என்ன guys? v/3 whole square. v/3 whole square வந்துச்சா plus half into mass into v2 square. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்ப சிம்பிளை பண்ணுங்க, மொத்தமா 0 ஆயிடும். அப்போ half mv square இருக்கா? எல்லாத்துலயுமே half காமன் எடுத்து கட் பண்ணிடலாமா? இதுல half காமன் எடுத்து இத half ஓட கட் பண்ணி விட்டுறலாமா? கட் பண்ணீங்கன்னா இருக்கும். m அதே மாதிரி கட் பண்ணிடலாமா? m எல்லா இடத்துலயுமே காமனா இருக்கு, கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் will be what guys? ஆன்சர் will be இங்க v square மட்டும் இருக்கும், which is equal to v square by 9. v/3 whole square v square by 9 போட்டேன். பிளஸ் இங்க half m கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாமே காமன் எடுத்து கேன்சல் ஆயிடுச்சு. இங்க v2 ஸ்கொயர் மட்டும் இருக்கு. அப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா v square minus v square by 9 is equal to v2 square. கேன்சல் LCM எடுத்தீங்கன்னா 9v square minus v square is 8v square by 9 which is equal to v2 square. அப்போ என்னோட v2 will be equal to v/3 root under 8 guys. v/3 root 8 எழுதலாமா? v/3 root 8 எப்படி எழுதலாம்? 8 is equal to 4 into 2. அப்போ 2 root 2 எழுதலாம். அப்படி 2 root 2 எழுதுறீங்கன்னா ஆன்சர் will be என்னோட v2 will be equal to 2 root 2v divided by 3 வருமா? 2 root 2v by 3 இருக்கா? ஆப்ஷன்ல பாருங்க 2 root 2v by 3. Yes, it is in option C guys. Option C should be the correct answer for this question. 2 root 2v divided by 3 guys. எவ்வளவு நேரத்துல சம போட்டோம்? 2015ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது. ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்லைட் மட்டும் தான். இது நீங்க ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சிம்பிளி மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, வேற எதுவுமே பண்ணல. ஸோ கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா
எம்சிக்யூ ஓரியன்டட்ல கான்செப்ட் தெரிஞ்சா உங்களால் எம்சிக்யூஸ் அப்ளை பண்ண முடியும். எதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். எப்படிலாம் நீட் எக்ஸாம் கேட்கலாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஜஸ்ட் கைண்டிக் எக்ஸாம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, கைண்டிக் எக்ஸாம் மட்டும் படிக்கக்கூடாது. இதை வச்சு மொமெண்டமாக நம்ம படிக்க தெரியணும், ஆங்கிளும் கண்டுபிடிக்க தெரியணும். இதுதான் கேட்பாங்க நீட் எக்ஸாமில். அப்படியே ப்ரீவியஸ் கொஷின்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாது. இந்த கொஷின்ஸை வச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்ன, இந்த கான்செப்டில் நமக்கு வெறும் V2 கேட்டால் பிரச்சனை இல்லை, எலாஸ்டிக் கொலிஷன் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இதே எந்த கொலிஷனும் கொடுக்காம ஆல்ஃபா பீட்டா கேட்டால் எப்படி நமக்கு ஆன்சர் பண்ணுங்கிறதும் சேர்த்து படிக்கணும். அதை தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணி சொல்லித்தரோம். இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், இதை கனெக்ட் பண்ணி இதோட சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் நீட் எக்ஸாமில் இதே மாதிரி மாடலில் ஒரு கொஷினை கேட்பாங்க. நெக்ஸ்ட் டைம் ஜஸ்ட் எலாஸ்டிக் கொலிஷன் V2ன்னு கேட்காம உங்களுக்கு இது ஒரு வகையான கொலிஷன் ஆல்ஃபா கண்டுபிடி, பீட்டா கண்டுபிடின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ நமக்கு வெறும் கைனடிக் எனர்ஜியும் V2 மட்டும் படிச்சுட்டு போனவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. இந்த மாதிரி கான்செப்ட் இன்டெகிரேட் பண்ணி இதுவும் சேர்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நாலேஜோட போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா எக்ஸாம்ல ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இவ்வளோதான் ஃபிசிக்ஸ், ஜென்ரல் ஃபார்முலா ஃபிசிக்ஸ் இவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டாவே மோர் தென் சஃபிஷியன்ட் கை. சரியா? நம்ம நீட்டுக்கு மட்டும் பண்ணாமல் JEE மெயின்ஸ்ல கேட்ட கொஷின்ஸோட கான்செப்ட்ஸும் இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு லெக்சராக மேக் பண்ணி சொல்லித்தரேன். இதை தான் நான் பண்ணுறேன். எதுவுமே பண்ணுறது இதான் என்னோட ஃபார்முலா எடுத்துக்கோங்க. உங்களில் நிறைய பேர் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு ஃபிசிக்ஸ் சொல்லித்தர இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. நீங்கள் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. என் கூட டச்சில் தான் இருக்க போகிறீங்க கவுன்சிலிங் முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பசங்களுக்கு கிளாஸ் இருப்போம் ஃபியூச்சரில். ஓகே, கமான் கைஸ், எல்லாம் ஃபியூச்சர் மொமெண்ட்ஸில் இருக்குது, பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வில் பி v square. V is equal to root under 8v square by 9. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2√2 v/3 நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கொஸ்டின் இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தா அப்படியே ஒரு கொஸ்டினா இருக்கு. 2 kgங்கிற மாஸ் யூங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இட் இஸ் கோயிங் டு கொலைட் வித் 4 kg மாஸ் விச் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். இது ரெஸ்ட்ல இருக்கு. ஆஃப்டர் த கொலிஷன் என்ன சொல்றாங்க? த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் பர்பெண்டிகுலர் டு த இனிஷியல் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இதுதான், இட் இஸ் கோயிங் டு மூவ் பர்பெண்டிகுலர் இனிஷியல் டைரக்ஷன் வித் த சேம் ஸ்பீட். இது யூங்கிற ஸ்பீட்ல இருந்துச்சு, கொலிஷனுக்கு அப்புறமாவும் யூங்கிற ஸ்பீட்லயே பர்பெண்டிகுலர் டு த இனிஷியல் டைரக்ஷனா போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் find the velocity of second object. Second object 4 kg. இது சம் ஆங்கிள் போகுது, எந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஸோ அது என்ன தெரியாது, Vx Vy ரெண்டா பிரிச்சு Vங்கிற வெலாசிட்டியில போகுது ஃபைனலா. அப்போ இந்த Vங்கிறது எக்ஸ் காம்பனண்ட்டும் ஒய் காம்பனண்ட் பிரிச்சு எழுதியிருக்கேன். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுங்க. இதுல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து V எங்கேயும் போட்டிருக்கலாம், வியோட வெக்டரை நான் எங்கேயும் போட்டுக்கலாம். அது எங்க இருக்கும்னு நமக்கு தெரியாது. சரி, எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் இதை கீழே போட்டதுக்கான காரணம் என்னன்னு மட்டும் நான் சொல்றேன். ஏன் இந்த வெக்டர் வந்து உங்களுக்கு கீழே இருக்குங்கிறதுக்கான காரணம் சொல்றேன். கான்செப்ட் இஸ், நமக்கு தெரியும் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் கன்சர்வ்டு, மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் அலாங் த ஒய் ஆக்சிஸ் கன்சர்வ்டு இன் எனி டைப் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் கொலிஷன் கேஸ். கரெக்டா? ரைட். அப்போ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு பிரச்சனை இல்லை. அலாங் த ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலா பார்த்தீங்கன்னா எல்லாமே 0வா இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் மேல இருக்கு. சரியா? கன்சர்வ்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலா இருக்கும். மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் அலாங் ஒய் ஆக்சிஸ் ஈக்குவல் டு இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலா இருக்குமா? இனிஷியல்ல 0வா இருக்கு. அப்போ ஃபைனலி சம் 0 வரணும். 0 வரணும், ரெண்டு ஆப்ஜெக்ட்ல டிவைட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் மேல பார்த்து இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ்ல, அப்ப இன்னொரு ஆப்ஜெக்ட் கீழே பார்த்த மாதிரி சம் ஆங்கிள் கீழே பார்த்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இது ரெண்டும் சம்திங்ல கேன்சல் ஆயிட்டு இந்த பக்கமும் 0 வரும். அப்போ 0 = 0ன்னு கன்சர்வ் ஆகும். இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் அலாங் ஒய் ஆக்சிஸ், ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் அலாங் ஒய் ஆக்சிஸ் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ என்ன வரைஞ்சேன், நான் என்னோட வியை இந்த டைரக்ஷன்லயோ இந்த டைரக்ஷன்ல போட்டா எனக்கு ஆன்சர் தப்பா வருங்கிறேன். தப்பா வருதோ இல்லையா, மைனஸ்ன்னு வரும், ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும். இப்போ நான் மைனஸ் போடாம என்னோட வி வந்து கீழே இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டேன். நீங்க இவ்வளவு யோசிக்க நான் தயாரா இல்லைன்னா, நான் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல வியை போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க எந்த டைரக்ஷனா போட்டுக்கோங்க, சைன் மட்டும் கரெக்டா போட்டுக்கோங்க. ஸோ நீங்க வி எந்த டைரக்ஷன்ல கன்சிடர் பண்றீங்கிறத முடிவு பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நீங்க வியை வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். இதான் உங்களோட வின்னு சொல்லி V2 சொல்லி நீங்க போட்டு வச்சுக்கலாம். இங்க நீங்க ஆல்பா பீட்டான்னு பிரிச்சு நீங்க போட்டுக்கலாம் கைஸ், எப்படி வேணா போட்டுக்கோங்க. சரியா? நான் இப்போதைக்கு நான் வந்து கீழே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சுதான் நான் ப்ரொசீட் பண்ண போறேன். ஸோ இந்த விங்கிறது இட் இஸ் கோயிங் டு மேக் an angle of this alpha with this axis அப்படின்னா, அப்போ இது Vxங்கிறது V cos theta, V cos alpha இருக்க போது, அப்போ Vyங்கிறது இந்த இடத்துல V sin alpha இருக்க போது. சரியா? sin alpha இருக்க போது. ஜஸ்ட் நான் Vx Vy மட்டும் எழுதிக்கிட்டேன். ஹரிசாண்டல் காம்பனண்ட், அதாவது x காம்பனண்ட் y ஆக்சிஸ் காம்பனண்ட் மட்டும் எழுதிக்கிட்டேன். சரியா? ரைட் கைஸ், வித் திஸ் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? சம கால் பண்ணலாமா? அந்த குட்டி நாலேஜ் மட்டும் கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டு நினைக்கிறேன்.
இப்போ அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சம்ம சால்வ் பண்ணும். வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. V2 அதாவது இந்த V கண்டுபிடிக்க சொல்றாங்க. How will you proceed with this question? எலாஸ்டிக் கொஷின் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டைப் ஆஃப் கொஷின் கொடுத்துட்டாங்க, V2 கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா நாம இந்த கொஸ்டின் எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்? எக்ஸாக்ட்லி. ஸோ நாம மொமெண்டம் தான் ஹெல்ப் கூப்பிட போறோம். மொமெண்டம் வாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? எக்ஸ் ஆக்சிஸ் தனியா ஒய் ஆக்சிஸ் தனியா சால்வ் பண்ண போறோம். அது ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணி ஏதாவது சமாளிக்க முடியாது பார்க்கலாம். அப்போ என்னோட மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம், இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் சிஸ்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்ட் ஆஃப் சிஸ்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் சிஸ்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ 2 kg into u, இது ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ 2 kg into u plus 4 kg into restல 0 is equal to இங்க இருக்க 2 kg along x axis எதுவும் இருக்கா? இந்த 2 kg along x axis எதுவுமே இல்லை, along y axis தான் u இருக்கு. அப்போ இந்த இடத்துல 2 kg m into 0 guys. ஏன்னா ஃபைனல் மொமெண்டம் பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 2 kg இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட வெலாசிட்டி 0 கைஸ், அதனால 0 போட்டுக்கிட்டேன். பிளஸ் இங்க என்ன இருக்கு? 4 kg அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கு? Vxங்கிற காம்பவுண்ட் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு ஆங்கிள் தேவையில்லை, இப்போதைக்கு என்ன போடுறேன்? 4 kg into Vx மட்டும் போட்டுக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க எடுத்தோடனே V cos ஆல்ஃபான்லாம் போட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆங்கிள் கேட்கல ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் Vx மட்டும் நம்ம எழுதிக்கலாம், பார்த்துக்கலாம். சரியா? Vx மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கைஸ், இதை சால்வ் பண்ணினாவும் 4 into 0 0 வச்சு இங்க 2u is equal to 4Vx. அப்போ Vx will be equal to u by 2 வச்சுக்கலாமா? 2 4 கேன்சல் ஆனா 2 டைம்ஸ் வரும், கீழே போச்சுன்னா u by 2. அப்போ Vx is equal to u by 2 கைஸ். பிரச்சனை இல்லை. ரைட்டா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்னது? மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் அலாங் y axis is equal to ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் அலாங் y axis. அப்போ சால்வ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு, y axis அப்போ 0 ஆல்ரெடி 0வா இருக்கு. அப்போ இனிஷியல் ஃபுல்லாவே 0 ஆயிடும். கரெக்டா? அப்போ இனிஷியல் ஃபுல்லாவே 0 சொல்லலாமா? x is equal to, ஏன் இனிஷியல் ஃபுல்லா 0 சொன்னேன்? இனிஷியலா பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இது ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ இதோட வெலாசிட்டி y ஆக்சிஸ்ல 0வா இருக்கு, 0 மொமெண்டம் 0 ஆயிடுச்சு, இதோட மொமெண்டமும் 0 ஆயிடுச்சு. நான் இங்க மட்டும் பாருங்க, இங்க 2 kg into இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்கு? மேல பார்த்த மாதிரி இருக்கு, u இருக்கு. அப்போ 2 kg into u plus அப்போ இந்த வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? மேல பார்த்த மாதிரி இந்த வெக்டர் இருக்கு கைஸ். கரெக்டா? 4 kgங்கிற மாஸ் y ஆக்சிஸ்ல vyங்கிறதுல போகுது. ஸோ இந்த வெக்டர் மேல பார்த்த மாதிரி இருக்கு, பிளஸ் ஜே கேப், இது மைனஸ் ஜே கேப்னு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் கைஸ்? அப்போ 4 into vy மைனஸ்னு போட்டுக்கணும். 4 into மைனஸ் vy போட்டுக்கலாம் கைஸ், மைனஸ் vy போட்டுக்கலாம். அப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4vy is equal to 2u வரும். ஸோ 2 4 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும், 2 அந்த பக்கம் போச்சுன்னா vy will be equal to u by 2 guys. u by 2 வந்துரும். ஸோ vy எந்த டைரக்ஷன்ல இருக்கு? மைனஸ் ஜே கேப். vy எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இட் இஸ் இந்த மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன்ல இருக்கு கைஸ். vy வெக்டர் இந்த மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன், vx வெக்டர்ங்கிறது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ u by 2 i கேப் வரும், u by 2 i கேப் வரும். இங்க u by 2 மைனஸ் ஜே கேப் வந்துருச்சு. நம்ம கிட்ட கேட்ட கேள்வி என்ன? நம்ம கிட்ட வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ வெலாசிட்டி ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஜஸ்ட் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு வெக்டர் கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் எனக்கு இப்போ பார்த்தப்ப எனக்கு கண்டுபிடிக்கணும் நம்ம. எனக்கு வந்து இப்போ vx vy ரெண்டு காம்பனன்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வெக்டரோட x காம்பனன்ட் u by 2 y கேப், y காம்பனன்ட் u by 2 j கேப். அப்போ என்னோட v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு u by 2 i கேப் பிளஸ் u by 2 மைனஸ் j கேப் கைஸ். u by 2 மைனஸ் j கேப். இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் த இந்த ஆப்ஜெக்ட் கைஸ். இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட், இந்த 4 kg மாஸோட ஃபைனல் வெலாசிட்டி u by 2 i கேப் minus u by 2 j cap. Yes, this is the correct answer for this question. புரிஞ்சதா? கிளியரா? பக்கா? So this is how you should answer MCQ from this 2D question guys. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? நல்லா பாருங்க, இந்த கொஸ்டினை டிபிக்கலா கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணோம்? 2 kg யூங்கிற ஸ்பீட்ல போகுது, 4 kg ரெஸ்ட்ல இருக்கு. 2 kg யூங்கிற ஆஃப்டர் கொலிஷன் 2 kg மாஸ் யூங்கிற ஸ்பீட் பிளஸ் y ஆக்சிஸ்ல போகுது, 4 kgங்கிற மாஸ் சம் vங்கிற வெலாசிட்டில போகுது. என்ன நமக்கு தெரியல, எந்த ஆங்கிள் எதுவுமே புரியல. நான் இப்போதைக்கு சம்திங் இமேஜின் பண்ணிட்டேன், vy கீழே இருக்க சான்ஸ் இருக்குன்னு. இது மேல y ஆக்சிஸ்னா இது கீழே y ஆக்சிஸ் மாதிரி இந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா எனக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும், y ஆக்சிஸ் அலாங் த மொமெண்டம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அதனால இந்த டைரக்ஷனை வரைஞ்சிக்கிட்டேன். அப்போ v இந்த டைரக்ஷன்ல இருக்க போது, அப்போ v சால்வ் பண்ணா vx vy ரெண்டா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை போட்டுக்கிட்டேன். இது எலாஸ்டிக் கொலிஷன் எதுவும் சொல்ல, கைனடிக் எனர்ஜி இல்ல, அப்போ ஜஸ்ட் மொமெண்டம் தான் பார்க்கணும். அப்போ மொமெண்டம் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், மொமெண்டம் அலாங் y ஆக்சிஸ் கன்சர்வ்னு போட்டு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண vxக்கு ஒரு வேல்யூ கிடைச்சது, vyக்கு ஒரு வேல்யூ கிடைச்சது, சைனோட அதோட வெக்டர் சிம்பிளோட கேப்போட அதை சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிருங்க. கிளியர்? பக்கா? the answer will be u by 2 i cap plus u by 2 minus j cap guys. so correct answer will be the minus j cap உள்ள போட்டா minus u by 2 j cap வந்திருக்கு, அதே ஆன்சர் தான். சரியா? கிளியர்? so with this guys, அடுத்த ஒரு MCQ பார்க்கலாம். one of the most important question பாப்போமா?
என்ன சொல்றாங்க? ஸோ 1 kgங்கிற மாஸ் 20 meters per secondல டிராவல் ஆகிட்டு இருக்கு. 1 kgங்கிற மாஸ் 20 meters per secondல இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. 2 kgங்கிற மாஸ் 10 meters per secondல டிராவல் ஆகுது. ஸோ ஆஃப்டர் த கொலிஷன் ஆகுது, இது பிஃபோர் கொலிஷன். ஸோ ஆஃப்டர் த கொலிஷன் என்ன ஆகுது? ஆஃப்டர் கொலிஷன் பிஃபோர் கொலிஷன் பிசி, ஆஃப்டர் கொலிஷன் ஐசி. ஸோ ஆஃப்டர் த கொலிஷன் 2 kgங்கிற மாஸ் ஒய் ஆக்சிஸை பார்த்த மாதிரி பிளஸ் ஒய் ஆக்சிஸ் நோக்கி 5 meters per secondல போகுது. அண்ட் இந்த 1 kgங்கிற மாஸ் இட் இஸ் கோயிங் டு மேக்கிங் an angle of theta with the horizontal, theta with the x axis மேக் பண்ணுது. இதோட வெலாசிட்டியான கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாமா? எக்ஸாக்ட் சேம் கொஸ்டினா ஹோம்ஒர்க் போடலாமா? அப்போ ஹோம்ஒர்க் போட்டு ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோ போடுறீங்களா? ஆன்சர் நீங்க கரெக்டா தப்பா பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க ஜென்யூனா ஃபீல் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்களா? நான் ஹோம்ஒர்க் நான் கரெக்டா போட்டேன், ஹோம்ஒர்க் தப்பா போட்டேன், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாத்துக்கிறீங்களா? சால்வ் பண்ண முடியுமா? ஹோம்ஒர்க் சம் போட்டுறீங்களா? எஸ் கைஸ், விட்டுறவா? போட முடியாதும் கமெண்ட்ல போடுங்க, நான் வீடியோ சின்ன ஷார்ட் வீடியோ போடுறேன். இல்லை இங்கே சால்வ் பண்ணிடலாமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் சம் முடிங்க, நான் இங்கே சால்வ் பண்ணிட்டு போறேன். போட்டாச்சா ஹோம்ஒர்க் சம்? ஆன்சர் பார்ப்போமா? சால்வ் பண்ணலாமா? நீங்க ஹோம்ஒர்க் சம் போட்டீங்க, நம்பிக்கை வைக்கிறேன், ப்ளீஸ் காப்பாத்துங்க. என்ன சொல்றாங்க? U1 U2 கொடுத்தாங்க, M1 M2 கொடுத்துட்டாங்க, M1 ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் கேட்குறாங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், தீட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டிட்டோ கொஷின் இதுல நமக்கு VA வெக்டர் ஃபார்ம்ல நமக்கு ஆஸ் யூஷுவல் VX V1 சால்வ் பண்ண போறோம். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அலாங் திஸ் சைட் VX, along this direction Vy guys. இது என்ன டைப் ஆஃப் கொலிஷன்? எலாஸ்டிக்லாம் சொல்ல. அப்போ அதே சேம் கான்செப்ட் தான். அப்போ என்ன பண்ணணும்? மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் போட்டுக்கணும். அப்படி போட்டீங்கன்னாவும் அப்போ என்ன அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எனக்கு மொமெண்டம் சொல்லுங்க. 1 kg into 20 meters per second plus 2 kg into 10 meters per second is equal 2 kg into 10 meters per second is equal to இங்க 2 kg into என்ன along the x axis velocity இல்ல மேல தான் இருக்கு. அப்போ 2 into 0 plus 1 kg into Vx மட்டும் வச்சுக்கலாமா? இப்போ சால்வ் பண்ணினாவும் 20 இது 20, அப்போ 40 ஆச்சு. இங்க 0 தான், 2 into 0 0, அப்போ 40 meters per second. Vx is equal to 40 meters per second guys. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன? எனக்கு மொமெண்டம் அலாங் இனிஷியல் மொமெண்டம் அலாங் y axis is equal to ஃபைனல் மொமெண்டம் அலாங் y axis. அப்போ இனிஷியல் மொமெண்டம் அலாங் y axis என்ன? இங்க ஒண்ணும் இல்ல, x axis மட்டும் தான் வெலாசிட்டி இருக்கு, இங்க x axis மட்டும் தான் வெலாசிட்டி இருக்கு. அப்போ என்னோட ஃபுல்லா 0 ஆயிடும், which is equal to இங்க m into u y axis 0, இங்க m into y axis u 0. இங்க பாத்தீங்கன்னா 2 kg எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? y axisல 5 meters per secondல போயிட்டு இருக்கு. 5 plus j cap நோக்கி போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்ல. அடுத்து 1 kgல plus 1 kgல உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் அலாங் y axis equal to ஃபைனல் மொமெண்டமா வரணும். இங்க 0வா இருக்குங்கிறப்போ இதுவும் ஆட் பண்ணா 0 வரணும். ஆனா இந்த வெக்டர் மேல பார்த்த மாதிரி இருக்குன்னா அப்போ இன்னொரு ஆப்ஜெக்டோட வெக்டர் கீழே பார்த்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். ரெண்டு கேன்சலோட 0 நினைச்சேன், அதனால y கீழே போட்டிருக்கேன் நானே ஆர்டிஃபிஷியலா. அப்போ 1 kg into minus vy நானே போட்டுக்கிறேன். இல்லைனாலும் ஆன்சர்ல மைனஸ் வரும், அவ்வளவுதான் கான்செப்ட், வேற எதுவுமே இல்லை. சரியா? ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா இது பிளஸ் ஜே கேப், இது மைனஸ் ஜே கேப். ஸோ ரெண்டு இதை நமக்கு மைனஸ் போடுறதுனால சரியா போச்சு. அப்போ இது எந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அப்போ என்னோட vy will be equal to 2 5 10 meters per second. இது என்னது கைஸ்? மைனஸ் ஜே கேப் நோக்கி இருக்க போகுது. 10 meters per second மைனஸ் ஜே கேப். இது vxங்கிறது 40 meters per second i cap, வெறும் i cap தான். அப்போ answer will be velocity vector is equal to first vector is equal to 40 i cap. என்னது? 40 i cap plus 40 i cap plus 10 minus j cap guys. இதை சிம்பிளை பண்ணி எழுதணும்னா 40 i cap minus 10 j cap சொல்லுவாங்க. this will be the velocity vector guys. I hope so. சம்ம போட்டு கரெக்டா ஆன்சர் சொல்லிருப்பீங்க நம்புறேன். 40 i cap minus 10 j cap கரெக்டா ஆன்சர் ஆகணும். அப்போ இங்க 40 i cap இருக்கு, அடுத்து 10 j cap இருக்கு, minus 10 j cap வருது. அப்போ 40 i cap minus 10 j cap guys, correct answer for this question. So அப்போ நாம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ எங்க கைனடிக் எனர்ஜி அப்ளை பண்ணணும், எங்க மொமெண்டம் அப்ளை பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கேன். இதுதான் நம்மளோட SST. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படி அப்ரோச் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருந்தால் தான் கரெக்டான நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் யோசிப்போம். நம்ம மொமெண்டம் அப்ளை பண்ணணுமா, ஏன்னா கைனடிக் எனர்ஜி அப்ளை பண்ணுமான்னு குழப்பத்தில் இருப்போம். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? இன் ஆப்ளிக் கொலிஷன், இஃப் கொலிஷன் இஸ் எலாஸ்டிக் and if they ask us to find out only final velocity, ஆங்கிள் எதுவும் கேட்காம அது மட்டும் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி ஈக்குவேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். மோஸ்ட்லி இதில் ஆன்சர் வந்துடும். கேஸ் வரலன்னா மொமெண்டமே ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் SST. செகண்ட் SST சொல்றது என்னன்னா, யூஸ் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஃபர்ஸ்ட் இஃப் கொலிஷன் இஸ் அன்னோன். கொலிஷன் அன்னோனா இருந்தாலும் சரி, இன்எலாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, கைனடிக் எனர்ஜி அப்ளை பண்ண முடியாது. நீங்க மொமெண்டம் கன்சர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஆவாங்க, ஒய் ஆக்சிஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். செகண்ட், இஃப் ஆங்கிள் ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஆஸ்க்டு, ஆங்கிள் கேட்டாங்கனாவே நீங்க கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ண முடியாது. அது எலாஸ்டிக்கா இருந்தாலும் இன்எலாஸ்டிக்கா இருந்தாலும்
எதுவாக இருந்தாலும் உங்களால் எனி டைப் ஆஃப் கொலிஷனில் ஆங்கிள் ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் மொமெண்டம் கன்சர்வேஷன் தான் அப்ளை பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த எஸ்எஸ்டிஸ் யூனிட். ரிமெம்பர் கைஸ், இந்த கொஷினில் அப்ரோச் கேட்டாங்கன்னா இப்படி யோசிச்சோம்னா ப்ராப்பராக எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் கொலிஷனில் உங்களுக்கு எம்சிக்யூ சால்வ் ஆகும், உங்களால் போட முடியும். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ நீட் ப்ரீவியஸ் கொஸ்டின் லைட்டாக பார்த்துட்டு இருக்கோமா? அடுத்து ஜேஇபிவைக்கு அடுத்த செஷனில் போடுறேன். அதான் பார்ட் 8. பார்ட் 8 ஃபுல்லாக ஜேஇ எம்சிக்யூஸ் போட போகிறோம். இந்த பார்ட் 7பியில் மிச்சம் இருக்க எல்லாமே கொஞ்சம் நீட் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். முடிச்சுட்டு நம்ம ஜேஎம்சிக்யூஸ் போய்க்கலாம் கைஸ். ஓகேவா? பார்க்கலாமா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இது 2012 கேட்ட கொஸ்டின் கைஸ். 2012 கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். என்ன கொஸ்டின் படிச்சு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க? 2 spheres A and B of masses m1 and m2 respectively collide. ஸோ அப்போ ஏன்னு ஒரு ஸ்பியர் இருக்கு, பின்னு ஒரு ஸ்பியர் இருக்கு. இது m1ங்கிற மாஸ் இருக்கான், m2ங்கிற மாஸ் இருக்கான். ரெண்டு கொலைட் ஆயிக்குன்னு சொல்றாங்க. A is at rest initially சொல்றாங்க guys. அப்போ u1 is equal to 0 guys. A வந்து ரெஸ்ட்ல இருக்கான், அப்போ அதோட velocity 0 இனிஷியலா. and B is moving with velocity v along x axis. B வந்து இனிஷியலாவே vங்கிற velocityல along the x axis இருக்கு. அப்போ இது இங்க வரக்கூடாது. அப்போ B தான் வந்து ஏவை முட்டி இருக்கு, B தான் ஏவை முட்டி இருக்கு. அப்போ B இங்க இருக்கு, B இங்க இருக்கு. இது m2ங்கிற மாஸ், இதுதான் vங்கிற வெலாசிட்டில along the x axis வந்து ஏவை முட்டி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? after collision B has a velocity of v/2 in a direction perpendicular to the original direction. அப்ப ரெண்டும் கொலைட் ஆயிடுச்சு. ரெண்டும் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, கொலைட் ஆனதுக்கு அப்புறம் Bங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு v/2ங்கிற டைரக்ஷன்ல v/2ங்கிற ஸ்பீடோட B has a velocity v/2 in a direction perpendicular to original direction. அப்ப இதுதான் ஒரிஜினல் டைரக்ஷன்ல vங்கிற ஸ்பீட்ல இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இதுக்கு பர்பெண்டிகுலரா v/2ங்கிற ஸ்பீட்ல போகுதாமா. சரியா? The mass A moves after collision in the direction. So அப்போ இதுக்கு அப்புறம் mass A வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. v1 ஓட டைரக்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் v1 கேக்குறாங்க. சோ how will you approach this question guys? அப்போ v1ங்கிறது ஏதோ ஒரு சம் ஆங்கிளா இருக்க போகுது. நான் எந்த ஆங்கிளா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இது வந்து v/2 மேல பார்த்த மாதிரி போயிருக்கா, அப்போ ஆப்போசிட்டா ஏதாவது போகணும். அப்போ சம்திங் இங்க போயிருக்கு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். so that அப்போ நான் வந்து along this line of collision போடுறப்போ is going to make an angle of alpha வச்சுக்கலாமா? ஆல்பான்னு வச்சுக்கலாம். சம் ஆல்பாங்கிற ஆங்கிள் போகுது. ஸோ அப்போ vxங்கிறது எப்படி இருக்கும்? this will be my vx, this will be my vy guys. சரியா? அப்ப சால்வ் பண்ணலாமா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. சரியா? ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், மொத்தமா v2 கண்டுபிடிக்கணும், v கண்டுபிடிக்கணும். அப்போ how will you approach this question guys? அப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்? பேசிக்கலி அப்போ மொமெண்டம் தான் யூஸ் பண்ணணும். கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி எலாஸ்டிக் பொசிஷன் கொடுக்கல, ஃபுல்லா மொமெண்டம் யூஸ் பண்ண போறோம். அப்போ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் along x axis is equal to final momentum of the system along the x axis is equal to first mass என்ன கொடுத்தாங்க? m1 m2 தான் கொடுத்திருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. m1 m2 கொடுத்திருக்காங்க. இங்க வேற எதுவுமே இங்கேயுமே m1 m2 கொடுத்திருக்காங்க. இங்க இனிஷியலி ரெஸ்ட் a ரெஸ்ட்ல இருந்திருக்கு, b வந்து vங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. சரியா? அப்போ m1 இன்டு ரெஸ்ட்ல இருந்திருக்கு aங்கிற ஆப்ஜெக்ட், m2 இன்டு vங்கிற ஸ்பீட்ல b போயிட்டு இருந்திருக்கு along the x axis which is equal to நான் இங்க வேணா இமேஜ் போட்டுக்கவா? this is my, நான் இங்க பாதியா கட் பண்ணிட்டு இங்க இமேஜ் வரைஞ்சிக்கிறேன். இங்க வரைஞ்சதுன்னா this will be my b, m2ங்கிற மாஸ் vங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருந்திருக்கு. இது போயிட்டு aங்கிற மாஸ் m1ங்கிற மாஸ் ரெஸ்ட்ல இருந்திருக்கு. u1 is equal to 0ங்கிற ரெஸ்ட்ல இருந்திருக்கு. ஆஃப்டர் த கொலிஷன் இருக்கு இந்த bங்கிற மாஸ் வந்து v/3 v/2ங்கிற ஸ்பீட்ல போதும். v/2ங்கிற ஸ்பீட்ல அலாங் த y ஆக்சிஸ் போயிருக்கு, அலாங் த y ஆக்சிஸ் போகுது. அண்ட் ஏங்கிற மாஸ் எங்க இருக்குன்னு தெரியல, நாமளா இதை vx இமேஜின் பண்ணிக்கிறோம், இதை vy இமேஜின் பண்ணிக்கிறோம். this will be my v வெக்டர். இந்த v வெக்டர் கண்டுபிடிக்கணும். இட்ஸ் மேக்கிங் ஆங்கிள் ஆஃப் ஆல்பா. அந்த ஆல்பா நம்ம கண்டுபிடிக்க சொல்லி தான் 4 ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? சோ திஸ் இஸ் த கான்செப்ட் கைஸ். இப்போ இதை அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணி அலாங் த x ஆக்சிஸ் ஃபைனல் என்ன கைஸ்? b யோட வேல்யூ m2ங்கிறது தான் மாஸ் இன்டு அலாங் த x ஆக்சிஸ் அதுக்கு வெலாசிட்டி இல்ல, மேல மட்டும் தான் இருக்கு, பிளஸ் ஏங்கிறதுக்கு m1 இன்டு vx னு வச்சுக்கலாமா? vx ஆர் v1 cos alpha வச்சுக்கலாமா? vx னா இப்படி ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப v1 cos alpha நீங்க எழுதிக்கிறேன். அப்போ m1 இன்டு v1 ஆர் v வெறும் v னு வச்சுக்கிறேன், v cos alpha guys. சரியா? சாரி, v வச்சுக்க முடியாது இந்த இடத்துல, ஏன்னா நிறைய இடத்துல v இருக்கு. இங்க ஒரு v இருக்கு, இங்க v/2 இருக்கு. அப்ப நானே இந்த இடத்துல சம் v2 cos alpha ன்னு போட்டுக்கிறேன் guys. v2 cos alpha போட்டீங்கன்னா இந்த v2 இது v2 போச்சுன்னா இது v2y, இது v2x. அப்ப இந்த இடத்துல இது போச்சுன்னா இது v2 cos alpha-வா இருக்கும், இது v2 sin alpha-வா இருக்கும். சரி, இது v2 sin alpha, இது v2 cos alpha.
சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்படி பண்ணீங்கன்னா this will be 0 into m1 0 ஆயிடும். இங்க v into m2 vm2 is equal to இங்க 0 ஆயிடுச்சு m1 v2 cos alpha இருக்கு. This will be my first equation guys. இது initial momentum of system along x axis வச்சு பார்த்துட்டோம். அடுத்து இப்போ momentum of system, initial momentum of system along y axis is equal to final momentum of system along y axis. பாத்தீங்கன்னா along the system y axisல ஏதோ இருக்கா இனிஷியலா? ஒண்ணுமே இல்ல. இது vங்கிறது x axisல டிராவல் ஆகுது, இது 0ல இருக்கு. அப்போ இனிஷியலாவே மொத்தமா 0 which is equal to final momentum bங்கிறது என்ன guys போகுது? m2ங்கற மாஸ் v/2ங்கற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு பிளஸ் இது m1ங்கற மாஸ் ஏங்கிறது m1ங்கற மாஸ் இது என்ன போகுது? vy கீழே பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ மைனஸ் v2 sin alpha. அப்போ இந்த ரெண்டு வெக்டருமே இப்போ ஒரே டைரக்ஷன் வந்துச்சு. இப்போ v2 இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, மைனஸ் போட்டு மேல பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் பி மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் m1 v2 sin alpha is equal to m2 v/2 கிடைச்சிருச்சு guys. m2 v/2 கிடைச்சிருச்சு. m2 v/2 கிடைச்சிருச்சு. அப்போ this will be the second equation. m2 v/2 ஒரு சைடு இருக்கு, இங்க m2 into v இருக்கு, m1 v2 cos alpha m1 v2 sin alpha இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணலாமா? ஆக்சுவலி திருப்பி போட்டு டிவைட் பண்ணலாம். இப்போ திருப்பி போட்டு பண்ணீங்கன்னா இந்த என்ன இருக்கும்? m2 into v/2 m2 into v/2 m2 into v/2 is equal to m1 v2 sin alpha வந்திருக்கு. m1 v2 sin alpha வந்துதா? என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் வந்தது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நான் டிவைட் பண்றேன் சோ தட் எனக்கு இந்த இடத்துல m2 கேன்சல் ஆகணும், m1 v2 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஆல்பா மட்டும் தான் வேணும். நமக்கு 4 ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தீட்டா, tan இன்வர்ஸ் இத மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஆங்கிள் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆங்கிள் மட்டும் வேணும்னா மற்றது கேன்சல் பண்ணும்போது டிவைட் பண்றேன். டிவைட் பண்றப்ப என்ன கைஸ் ஆகும்? m2 v/2 டிவைட் பை என்ன இருக்கு? v into m2 மட்டும் இருக்கு which is equal to இங்க m1 v2 sin alpha டிவைட் பை அங்க என்ன இருக்கு? m1 v2 cos alpha இருக்கா? இதெல்லாம் டிவைட் பண்ண முடியும், இதெல்லாம் கேன்சல் ஆக போகுது. ஸோ m2 கேன்சல், v கேன்சல், இங்க m1 v2 கேன்சல். அப்போ மிச்சம் என்ன கைஸ் இருக்கு? இங்க ஒரு 2 மட்டும் இருக்கு, இங்க ஒரு 1/2 இருக்கு, இந்த பக்கத்துல sin alpha by cos alpha இருக்கு. அப்ப sin alpha by cos alpha நம்ம tan alpha தான், tan alpha equal to 1/2. அப்போ tan alpha is equal to 1/2 guys. tan alpha equal to 1/2 and alphaங்கிறது என்ன guys? alpha is equal to tan inverse of 1/2. tan inverse of 1/2. அப்ப என்னோட ஆன்சர் will be, so alpha is equal to tan inverse of 1/2 வேல்யூ வந்திருக்கு guys. அப்ப alpha ஓட வேல்யூ tan inverse of 1/2. இதுல ஆப்ஷன் என்ன வந்துரும்? ஆன்சர் will be option C. ஆப்ஷன் C கரெக்ட் ஆன்சர்னு சம முடிச்சிடலாமா? tan inverse of 1/2 to the x axis இருக்கு, இங்க tan inverse of -1/2 to the x axis இருக்கு guys. இதுல ஆன்சர் C யோட சம முடிக்கலாம். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம ஆல்பா எங்க மார்க் பண்ணிருக்கோம்? x axisக்கு கீழே மார்க் பண்ணிருக்கோம். இதே மாதிரி சொல்றேன், இது x axis, இது நம்ம இங்க இருக்கு, இப்படி இத ஆல்பான்னு சொல்றோம், இதுவும் ஆல்பா. நம்ம இங்கேயும் tan inverse of 1/2 இங்கேயும் tan inverse of 1/2 போடலாம். நம்ம மார்க் பண்ண ஆல்பா இருக்கு, x ஆக்சிஸ் கீழே இருக்கு, நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இந்த மேல நம்ம ஆல்பா புக் பண்ணியிருந்தோம்னா, மார்க் பண்ணியிருந்தோம்னா ஆன்சர் will be tan inverse of 1/2 அப்படியே வந்திருக்கும் guys. நம்ம மார்க் பண்ணது கீழே போட்டிருக்கோம், ஆல்பாவை கீழே மார்க் பண்ணியிருக்கோம். இவன் கொஸ்டின்ல தெளிவா ஆல்பா மேலையா கீழையாங்கிறத மென்ஷனே பண்ணல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிம்பிளா ரொம்ப ஸ்மார்ட்டா tan inverse of -1/2 +1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ tan inverse of +1/2 உங்க ஆல்பா மேல இருக்குன்னு அர்த்தம். இங்க மேல இருக்குன்னா ஆல்பாவோட வேல்யூ tan inverse of 1/2னா ஆல்பா மேல இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன கன்சிடர் பண்ணிருக்கீங்க? நீங்க கன்சிடர் பண்ணது ஆல்பா கீழே இருக்குன்னு கன்சிடர் பண்ணிட்டு தான் சம்மையே சால்வ் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க ஆல்பா கீழே இருக்குன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு மைனஸ் போடணும். இது நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு, நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு, 0க்கு கீழே இருக்குங்கிறப்போ நீங்க ஒரு மைனஸ் சேர்த்தி போட வேண்டியது இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் will be my theta is equal to tan inverse of -1/2 guys. ஏன் சொல்றேன்? நம்மளோட ஆங்கிள், நம்மளோட ஆல்பா வந்து x ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கு, அதுதான் உண்மை. ஆனா இதை அப்படி மென்ஷன் பண்றப்போ -1/2 மென்ஷன் பண்ணாதான் ஆன்சர் கரெக்ட். tan inverse of 1/2 மேக்னிடியூட் -1/2 வித் x ஆக்சிஸ்னா x ஆக்சிஸ்க்கு கீழே இந்த ஆல்பா இருக்குன்னு மீனிங். ஸோ நம்ம இமேஜின் பண்ணப்போ இப்படி இமேஜின் போட்டோம், அதனால ஆன்சர் கரெக்டா 1/2 வந்துச்சு. நீங்க மேல வச்சு இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாம, இந்த கொஸ்டின்ல நான் இங்க இமேஜின் பண்ணிருக்கோம்ல, பி வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கு, ஏ கீழே பார்த்த மாதிரி தான் வரும். நீங்க இமேஜின் பண்ணனால உங்களுக்கு tan inverse of 1/2 வந்துச்சு. அது நீங்க ப்ராப்பரா சம்ல காட்டுறப்போ இங்கே -1/2 போடணும் x ஆக்சிஸோட, அப்பதான் மீனிங். கீழே இருக்கு, x ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குன்னு மீனிங். நீங்க மைனஸ் போட்டு போடணும்.
நீங்க போடுறப்போ. ஆனா நம்ம இது எதுவுமே இமேஜின் பண்ணாம ஜென்ரலா நீங்க மேல பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணி ஆல்பா எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆன்சர் -1/2 வித் எக்ஸ் ஆக்சிஸ் வந்திருக்கும். நாம கீழே இமேஜின் பண்ணதுனால நமக்கு ஆன்சர் 1/2 வந்துச்சு. அதை நீங்க மென்ஷன் பண்றப்போ இதை கன்வெர்ட் பண்றப்போ கரெக்டா இது -1/2 உங்களுக்கு தெரியணும். அதை கன்வெர்ட் பண்ண தெரியணும். இது கிராஃப்ஸோட பேசிக்ஸ். நீங்க இது நெகட்டிவ் ஆங்கிள் தெரிஞ்சா ஆன்சர் நெகட்டிவ்ல போட்டிருப்பீங்க. இதுதாங்க இஸ் முக்கியம். சிம்பிளா புரியுதா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வில் பி ஆப்ஷன் டி, நாட் ஆப்ஷன் சி. கிளியர் கைஸ்? சூப்பர். வித் திஸ் we are going for the next question guys. இது ஒரு ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். இந்த கொஸ்டினோட இந்த செஷனை கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். என்ன சொல்றாங்க பாப்போமா? ஸோ ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் m இருக்கு, யூங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இது போயிட்டு இந்த பி அண்ட் சின்னு 2 மாஸ் இருக்கு. 2mங்கிற மாஸ் பி, mங்கிற மாஸ் சி. இது ரெண்டும் ரெஸ்ட்ல இருக்கு. இது ரெண்டுமே இப்ப ரெஸ்ட்ல இருக்கு. இந்த ரெஸ்ட்ல இருக்கிற இந்த மாசஸ் கூட இந்த ஏங்கிற மாஸ் யூங்கிற ஸ்பீட்ல போயிட்டு கொலைட் பண்ண போகுது கைஸ். கொலைட் பண்ண போகுது. என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஆஃப்டர் கொலிஷன், கொலைட் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கொலிஷன், இஃப் ஏ மூவ்ஸ் வித் த சேம் ஸ்பீட் இன் த டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் இனிஷியல் டைரக்ஷன். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் என்ன பண்ண போறாங்க? ஏங்கிறது மாஸ் இருக்கிற ஏங்கிற ஆப்ஜெக்ட் சேம் ஸ்பீடோட perpendicular to its initial direction போதான். So initial direction இந்த டைரக்ஷன்ல இருக்கு. This will be the initial direction of A. இதுக்கு perpendicularனா மேல பார்த்த மாதிரி uங்கிற ஸ்பீட்ல போகுது. சரியா? அது மேலே கீழே நம்ம சொல்ல நம்ம மேல இமேஜின் பண்ணிக்கிறோம். அடுத்து and B moves horizontally and B எதுவுமே டிஸ்டர்பன்ஸே இல்லாம Bங்கிற மாஸ் ஹரிசான்டலா தான் டிராவல் பண்ண போகுது. அது எதுவும் தெரியாது. VBங்கிற ஸ்பீடோட ஹரிசான்டலா டிராவல் பண்ண போகுது. இது VA is equal to U. ஸ்பீடு மாறவே இல்லை. யூங்கிற ஸ்பீட்ல தான் இருந்துச்சு. கொலிஷனுக்கு அப்புறமா யூங்கிற ஸ்பீட்ல மேல பார்த்த மாதிரி போகுது. சம் பர்பெண்டிகுலர் போகுது. அடுத்து B மூவ்ஸ் ஹரிசான்டலா போயிடுச்சு 2mங்கிற மாஸ். அண்ட் C பர்பெண்டிகுலரா போகுது. C வந்து Cங்கிறது சம் mங்கிற மாஸ். C இது பர்பெண்டிகுலர் போகுதுன்னா நான் ஒன்னு மேல கன்சிடர் பண்ணிட்டேன். அதனால இப்ப VC நான் கீழே கன்சிடர் பண்ணிக்கிறேன். உங்க இஷ்டம் தான். நீங்க ஏவை கீழே கன்சிடர் பண்ணிட்டு C மேல கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். சரியா? இப்படி வேணா பண்ணிக்கோங்க. Then find the velocity of B and C கேக்குறாங்க guys. Velocity of B and C கண்டுபிடிக்க சொல்றாங்க. How will you approach this sum guys? Basically 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னா வேற மாதிரி, ஆங்கிள் கொடுத்தனா கைனடிக் எனர்ஜி. ஆனால் கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ற மாதிரில எலாஸ்டிக் கொலிஷன் சொல்ல ஜென்ரல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மொமெண்டம் தான் யூஸ் பண்ணோம். அப்போ மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் யூஸ் பண்ணலாமா? இப்போ மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் போடுவோம். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன கேஸ் இருக்கு கான்செப்ட்? இது என்ன இருக்கு? யூங்கிற ஸ்பீட்ல இருக்கு. இது ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் மொமெண்டம் இனிஷியலா இங்க மட்டும் தான் இருக்கு. இது ஃபுல்லா ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மாஸ் ஏங்கிற மாஸ் m இன்டு u மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லாமே 0 இனிஷியலா. அப்போ ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஏங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கா? எதுவுமே இல்ல, 0 தான். அப்போ உங்களோட ஏ உங்க மாஸ் என்ன? m இன்டு 0 பிளஸ் பியோட மாஸ் என்ன? பியோட மாஸ் 2m அலாங் vbங்கிற ஸ்பீட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்கு. அப்போ 2m இன்ட்டு vb கைஸ், vb இன்ட்டு 2m இருக்கு. பிளஸ் c எந்த டைரக்ஷன்ல போகுது? சியும் பர்பெண்டிகுலர் y ஆக்சிஸ்ல மட்டும் இருக்கு, x ஆக்சிஸ்ல எதுவுமே இல்ல. அப்ப x ஆக்சிஸ்ல வெலாசிட்டி 0. அப்ப m இன்ட்டு 0 கைஸ். அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா m இன்ட்டு u மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் என்ன இருக்கு? இது ஃபுல்லா 0 ஆயிடுச்சு, இது ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. 2m இன்ட்டு b, 2m இன்ட்டு vb, mm கேன்சல் ஆயிடுச்சுன்னா u is equal to 2vb இருக்கும். அப்ப vb is equal to u/2 meters per second கைஸ். u/2 meters per second. அப்ப vb is equal to u/2 into vb vector is equal to u/2 i cap plus i cap வந்துரும். இது கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. vb யோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. எனக்கு ரெண்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க. vb vc கண்டுபிடிக்க சொன்னாங்க. எனக்கு vb க்கு ஆன்சர் வந்துருச்சு. vc எனக்கு வேணும். vc எனக்கு வேணும்னா y ஆக்சிஸ்ல சால்வ் பண்ண. அதோட vc y ஆக்சிஸ்ல இமேஜின் பண்ணிட்டு போனாம இப்போ y ஆக்சிஸ்ல சால்வ் பண்ண போறோம். அப்ப மொமெண்டம் ஆஃப் த இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் along y axis is equal to final momentum of system along y axis. இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா ஏதோ y ஆக்சிஸ்ல இருக்கா? இது x ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு, இங்க ரெஸ்ட்ல இருக்கு. மொத்தமா இனிஷியல் 0 கைஸ். அப்ப மொத்தமா 0 போடணும். இது வேற எனக்கு எந்த ஸ்லைடு எங்க இருக்குன்னு தெரியல. மொத்தமா இது 0 ஆயிடுச்சு, which is equal to final momentum. final momentum என்ன y ஆக்சிஸ்ல இருக்கு? b ல எதுவுமே y ஆக்சிஸ்ல, b மொத்தமா 0 விட்டுறலாம். இங்க m வந்து மேல பத்தமா இருக்கு, uங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அப்ப m இன்டு u வரும். இந்த இடத்துல m இன்டு vc வந்துரும் கைஸ். அப்போ இங்க m இன்டு u வரும் பிளஸ் m இன்டு vc மைனஸ் டைரக்ஷன் இருக்கு, மைனஸ் ஜே கேப் நோக்கி இருக்கு. அதனால மைனஸ் போட்டுக்கிறேன். இந்த வெக்டர் மேல பார்த்த மாதிரி இருக்கு, இந்த வெக்டர் கீழே பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ mu mvc அப்படியே ஆட் பண்ண முடியாது. எய்தர் இதை அந்த பக்கம் மாத்திக்கணும் நாம. அப்ப அப்படி மாத்துறப்ப நான் மைனஸ் vc போட்டுக்கிறேன். அப்ப mu பிளஸ் m இன்டு மைனஸ் vc இருக்கு. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா mvc is equal to m இன்டு
m into vc is equal to m into u, mm cancel ஆயிடுச்சு. அப்ப vc is equal to u meters per second, u meters per second minus j cap நோக்கி இருக்கு guys. அப்ப இமேஜின் பண்ணிக்கிட்டோம். அப்ப vc vector will be equal to minus u j cap னு போடலாம், or u னு போட்டு minus j cap னு போடலாம் guys. ஸோ இது நம்மளோட விஷயம் தான். அப்போ vb vector ஆன்சர் வந்துருச்சு, vc vector ஆன்சர் வந்துருச்சு. இப்போ we came to the end of the discussion guys. இந்த மாடல் ஒரே கான்செப்ட் கேட்கலாம். vb வந்து u/2 வந்துருச்சு along x axis, vc ங்கிறது minus u j cap னு போட்டுக்கலாம், or u போட்டு minus j cap னு போட்டுக்கலாம். உங்களோட விஷயம் தான். vb vector ஆன்சர் கிடைச்சது, vc vector ஆன்சர் கிடைச்சிச்சு guys. This is how they are asking questions from collision in 2 dimension guys. ஜென்ரலா எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் வந்து சொல்லாம இந்த மாதிரி நேரா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டா இடிச்சு ஸ்பிளிட் சம் ஆங்கிள் போகுது, ஃபைனல் எலாஸ்டிக் கண்டுபிடி, ஆங்கிள் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. அதுக்கான டிபிக்கல் மாடல்ஸ் இது எல்லாமே. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஒண்ணுமே இல்லாமல் ஆரம்பிச்சோம், கொலிஷன் இன் 2Dல உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த எலாஸ்டிக் கொலிஷன், ஈக்குவல் மாசஸ் அந்த இது பார்த்தோம். பேசிக்கா கொலிஷன் இன் 2D பார்த்துட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் பார்த்தோம். இந்த பார்ட் 7Bல இந்த ஒரு மாடல் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் நமக்கு நேராக போயிட்டு இடிச்சு வேற வேற ஆங்கிள் போகுது, அப்போ அதோட ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தோம். இந்த ஃபைனல் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின். நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டு இன்னும் 2 ஆப்ஜெக்ட் இடிக்குது. ஸோ 3 ஆப்ஜெக்ட் கான்செப்ட் இந்த ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஈஸி தான் கொலிஷன், 2D கொலிஷன் ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இல்லை. 1Dல கூட நிறைய ஸ்பெஷல் கஷ்டப்பட்டு படித்தோம், நீங்கள் அந்தளவுக்கு எதுவும் இல்லை, ஈஸியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்புறேன் கைஸ். ஸோ வித் திஸ் யூ ஆர் கோயிங் டு எண்ட் திஸ் செஷன் கைஸ். பார்ட் 8ல போய் JEE மெயின்ஸ் கொஸ்டின்லாம் பாருங்க, அது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அப்லோட் ஆயிடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வித் திஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் செஷன் ஆன் கொலிஷன் இன் 2 dimension. தியரிட்டிக்கல் வைஸ் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம், MCQs நிறைய பார்த்துருக்கோம். ஃபைனலி we are ending guys. பார்க்கலாம். டேக் கேர், தேங்க்யூ, சுதர்ஷன் சைனிங் ஆஃப். யூஸ் பண்ணுங்க, நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க, DPTs போடுங்க. அது டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க, அதோட எக்ஸ்பிளேஷன் படிங்க, புரியல என்கிட்ட கேளுங்க. அவ்வளோதான் கைஸ் கொலிஷன். நீங்கள் இதுக்கப்புறம் கொலிஷன் தான் கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணுற ரெடிட்டிங் நினைக்கிறேன். இதில் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீட் PVQs, JEE PVQsலாம் கொஞ்சம் போட்டு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா JEEல நீட்டில் உங்களை கொலிஷன் வந்து யாராலும் அசைக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செஷன். கண்டினியூ பண்ணி படிங்க, MCQs ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடிச்சிடலாம், தட்டிடலாம். சரியா? டேக் கேர், தேங்க்யூ, சுதர்ஷன் சைனிங் ஆஃப். பை கைஸ்.